ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் திவ்யா. வெல்கம் டு சாய் பாலை ரிலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு பொருத்தமில்லாத ஆண்களை ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்குது, ஒரு பொருத்தமில்லாத ஒரு பொண்ணை ஒரு பையன் மேரேஜ் பண்ணுறதுனால என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். இந்த பிரச்சனை வந்து டெய்லி நிறைய பொண்ணுங்களும் நிறைய ஆண்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நிறைய பிரச்சனை வருது. கடைசியில் டைவர்ஸில் போயிட்டு முடியுது. நிறைய பேர் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க, தேவையில்லாமல் தப்பான முடிவுலாம் எடுக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணு பார்க்க போகும்போதே முன்னாடிலாம் வந்து பொண்ணு பையன் வந்து பேச விட மாட்டாங்க. இப்போ வந்து பொண்ணு பையன் வந்து பேசுறதுக்கு நிறையவே டைம் கொடுக்குறாங்க. மேரேஜ் முன்னாடியே ஃபோன் கால்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பேசும்போதே உங்களோட கருத்து என்ன, நீங்கள் எந்த மாதிரி அந்த பொண்ணு எந்த மாதிரிலாம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, அப்போ உங்களை பற்றி நிறைய சொல்லுங்கள். அந்த பொண்ணை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட நான் எந்தெந்த விஷயத்துக்குலாம் நீங்கள் உங்ககிட்ட எந்தெந்த விஷயம்லாம் பலவீனம், நீங்கள் எதுக்கெல்லாம் ரொம்ப தயக்கப்படுவீங்க அப்படின்றத ஸ்ட்ரெயிட் வந்து ஓப்பனாக அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லுங்கள். சரி, அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு அது மாதிரி பிரச்சனை இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி எதுவுமே தெரிஞ்சுக்காமல் ஜஸ்ட் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்க, அவங்களோட பாசிட்டிவிட்டி மட்டுமே வந்து அவங்களோட ஒரு நல்ல பிம்பத்தை மட்டுமே உருவாக்குறதுக்காக நீங்கள் நல்ல மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசி காலத்தில் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், இப்படி தான் பண்ண முடியும். ஒரு ஆணோ பொண்ணு ரெண்டு பேருமே சொல்கிறேன், பையன் தான் குறைச்ச பொண்ணு தான் குறைச்சலாம் சொல்கிறேன். ரெண்டு சைட்லையுமே நிறைய வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கர்ப்பிணிகள் செய்யக்கூடாது தவறுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். இங்கே இந்த கமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். அந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தோழி வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நெகட்டிவிட்டிஸ் வந்திருந்தது, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்திருந்தது. நெகட்டிவிட்டி நம்ம எப்போவுமே எடுத்துக்கிறதே கிடையாது, சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதை அப்படியே விட்டுணும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் இல்லையா. ஸோ வந்து அந்த தோழி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அவங்களுக்காக ஒரு ஆறுதலான ஒரு வீடியோ தான். அது இல்லாமல் நிறைய பொண்ணுங்களும் சரி, நிறைய ஆண்களும் சரி தவற செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதிகமான ஆண்கள் வந்து ஹைட்டாக இருக்கிறவங்க கூட வந்து நான் ஹைட்டாக இருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஏன்னா நம்ம சைடில் அந்த அளவுக்கு ஹைட்டாக யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே கொஞ்சம் நான் ஷார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தோழி சொல்லியிருக்காங்க. சிஸ்டர், இந்த மாதிரி வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க, பெருசாக அழகாலாம் இருக்க மாட்டாங்க. மேரேஜ் ஆன நாள்லேருந்து 10 வருஷம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆன நாள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப குள்ளமாக இருக்கணும், ரொம்ப அழகாக இல்லை அப்படி அடிக்கடி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வெளியில் யார்கிட்ட போயிட்டு 4 பேர் தைரியமாக ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டாங்க. எங்கேயும் அவங்களும் வெளியில் போக மாட்டாங்க, என்னையும் வெளியில் எங்கேயும் கூப்பிட்டுட்டே போக மாட்டாங்க அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினா. பசங்க பிறந்திருக்காங்க போல இருந்து, பசங்க எங்கேயும் அழைச்சிட்டு போகிறதில்ல போல இருக்குது. இதனால் அவருக்குள்ளே வந்துட்டு அவரே தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்கிட்டு அவங்களே எங்கேயும் வெளியில் கூட்டு போகிறதில்ல போல இருக்குது. பொதுவாக ஓரளவுக்கு ஆசையை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கடவுள் கிடையாது, சாதாரண மனுஷங்க தான். ஒரு சின்ன சின்ன ஆசை தான் இருக்குது. சரி, இங்கே போகணும், இதை வாங்கணும், ஹஸ்பண்டோட இங்கே சேர்ந்து போகணும், எல்லாமே ஆசைகள் வரதான் செய்யாது. ஒரு சின்ன சின்ன ஆசை கூட ரொம்ப பெரிய பெரிய இடத்துல வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டு போக வேண்டாம். எங்கேயே பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு ஒரு சின்ன கோவிலுக்கு கூட போயிட்டு வந்தோம்னா பொண்ணு வந்து அந்த இடத்துக்கு அதை ரொம்ப சந்தோஷமாக எடுத்துப்பாங்க. அது சின்ன சின்ன சந்தோஷம் கூட கிடைக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல அவங்களே மீறி அது கோவப்பட்டு, இவரே ஆல்ரெடி கோவப்பட்டுட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டு அடிக்கடி நிறைய சண்டை வரது போல இருக்கு. அவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஒரு சின்ன விஷயந்தாங்க, குள்ளமாக இருக்குமோ ஹைட்டாக இருக்குமோ அதெல்லாம் விஷயம் கிடையாதுங்க. நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது, அந்த திறமையால் வந்துட்டு நம்ம மற்றவங்க எல்லாமே நம்மளுக்கு தேடி வரணும். மதிப்பு மரியாதை எல்லாமே நம்மளுக்கு தேடி வரணும். குள்ளமாக வீட்டுக்குள்ளே நீங்கள் கடைசி வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். உங்ககிட்ட என்ன திறமை இருக்குது அதை நீங்கள் பாருங்கள், அந்த திறமையை வெளிக்கொண்டு வாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாழுங்க. அதை இது பண்ணிவிட்டு அப்போ தான் எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இது எல்லார்ட்டையும் தைரியமாக பேச கற்றுக்கோங்க. எதுக்கு எல்லார்ட்டையும் பயந்து பேசி ஏன் அப்படி பேச போகிறீங்கன்னு சொல்ல, தப்போ ரைட்டோ டான் கரெக்டாக பேசுங்க, தைரியமாக பேசுங்க, சரிங்களா. உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு கேட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போயிட்டு எல்லாமே உங்களை பற்றி கேட்பாங்க, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்பாங்க. ஸோ உங்களை பற்றி நீங்கள் எல்லாமே போல்டாக தைரியமாக சொல்லணும். அப்புறம் உங்களுக்கு நீங்கள் என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அது வந்து தைரியமாக நீங்கள் போல்டாக வந்து சொல்லணும். நீங்கள் பேசும்போதே ஸ்டார்டிங்லேயே தயங்கி பேசுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்க மேக்ஸிமம் எல்லா கார்பரேஷன் கம்பெனி எல்லா ஹெச்ஆர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கம்மி ரேட்டில் தான் எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸ்டாஃப் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் போல்டாக பேசினா, ஓகே இவனுக்கு விஷயம் நிறைய தெரிஞ்சிருக்கு, நல்லா தைரியமாக பேசுன்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு விஷயம் நிறைய தெரிஞ்சிருக்கு, ஸோ வேறு வழியில் அவன் கேட்குற சேலரி கொடுத்து அவன் நல்ல ஸ்டாஃபாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கேட்குற சேலரி ஒரு அளவு கொடுப்பாங்க. அப்படி இல்லை நீங்கள் ரொம்ப தயங்கி பேசுகிறீங்க, ஒரு சேலரியை கூட நீங்கள் ரொம்ப தயங்கி கேட்கணும்னு வச்சுக்க,
சரி சும்மா இருந்து போட்டோம், வேலை வச்சு வேலை மட்டும் வாங்கிக்கலாம், நம்ம கொடுக்குற சேலரி வாங்கிப்பாங்க பொழுது சொல்லிட்டு அவங்க என்ன சேலரி இது பண்ணோம் அதுதான் உங்களுக்கு தருவாங்க. ஸோ அது இப்போ வந்து இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ஒரு 30,000 ஆனால் கூட வீட்டுக்குலாம் ஒன்றுமே பத்தாது. அப்படிங்கும்போது ஒரு கார்பரேஷன் கார்மெண்ட்லாம் ஸ்டார்டிங் வந்து வரும். அதாவது மினிமம் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் மார்க்கெட் இல்லை இந்த ரீட்டைல் ஷாப் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா. ஸோ மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 7,000லேருந்து ஸ்டார்டிங் 7,000லேருந்து உங்களுக்கு வந்து 25 கூட மேலே கூட வாங்குறாங்க வந்துட்டு ஸ்டாஃப் மட்டுமே வந்துட்டு. அதுக்கு மேலே போனீங்கன்னா அந்த மேனேஜர்ஸ் வாங்குவாங்க வந்துட்டு. அப்படிங்கும்போது ஒரு நீங்கள் உங்களுக்கு ஒரு 15,000 வருது, உங்களுக்கு அதுக்கான கெப்பாசிட்டி, நீங்கள் ஒர்க் நல்லா பண்ணுவீங்க. பட் உங்களோட தயக்கத்தால் உங்களோட தைரியம் இல்லாததுனால நீங்கள் இந்த வேலை நல்லா செய்ய தெரியும், பட் அவங்க மற்ற யார்ட்டையும் போல்டாக தைரியமாக பேசுறதுக்கான அது ஒன்று உங்களுக்கு அந்த தைரியம் இல்லாத அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு 15,000 தர இடத்துல வெறும் ஒரு 7,000 தான் தருவாங்களே. அந்த 7,000 வாங்க வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? உங்களை நம்பி ஒரு பொண்ணு வருது, உங்களை நம்பி பசங்க பிறக்கிறாங்க, அவங்களெல்லாம் வச்சு நீங்கள் என்ன எப்படி காப்பாற்றீங்க, எப்படி பார்த்துப்பீங்க? நான் இப்போ இருக்கிற காலகட்டத்தை வரைக்கும் பொறுத்து வச்சு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லா பேச தெரியணும், தைரியமாக பேசுகிறேன், உங்களுக்கு விஷயமே தெரியல கூட விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி பாவலாக காட்டுக்கிறதா நடிக்க தெரியணும்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேச தெரியணும். நீங்கள் ஒருத்தர்கிட்ட முன்னாடி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பேசுகிறத பார்த்து இவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவங்க யோசிக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா. அதனால் நான் குள்ளமாக இருக்கேன், அழகாக இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. கேர்ள்ஸ் ஆகட்டும் பாய்ஸ் ஆகட்டும் அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நம்மக்கிட்ட இருக்க திறமை தாங்க நம்ம வந்து மேலே உயர்த்தி கொண்டுட்டு போவோமே. திறமையால் வந்து எல்லாரையும் உங்கள் பேச்சால் உங்கள் திறமையால் வந்துட்டு எல்லோரும் இது பண்ண பாருங்கள். ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா? குள்ளமாக இருக்கேன் ஹைட்டாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணால் அது உங்களோட மட்டும் முடிஞ்சிருதில்ல. அந்த உங்களுக்குள்ளே அந்த இது ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களோட லைஃப் பார்ட்னரையுமே அதை வந்து அஃபெக்ட் பண்ணும் வந்துட்டு. ஏன்னா நீங்கள் வந்து அது அழகாக இல்லை குள்ளமாக ஃபீல் பண்ணும்போது அவங்க கூட வெளியில் போகிறதுக்கு தயக்கப்படுவீங்க. பட் அவங்க வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க கூட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லாத போது இருந்ததுன்னா அதனால் வீட்டில் நிறைய தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். அவங்க ஒரு சுச்சுவேஷனில் என்ன வருவாங்கன்னா, ஒரு தப்பான லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் தாட் வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஒரு சில லேடிஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பாங்க, அதே மாதிரி எல்லா லேடிஸும் இருப்பாங்க, நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பிரச்சனை அதிகமாக கடைசி அது போய் டிவோர்ஸில் முடிஞ்ச வரைக்கும் பிஃபோர் மேரேஜாக வந்து உங்கள் சைடில் என்னென்னா ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அதெல்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்க சைடில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய ஆண்கள் வந்துட்டு மேரேஜ் முன்னாடி பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸை மட்டும் தான் பேசுவாங்க, கேர்ள்ஸ் மாதிரி ப்ளஸ்ஸை மட்டும் தான் பேசுவாங்க. அப்படி இல்லைங்க, நம்மள்ட்ட இருக்க மைனஸையுமே வந்து நம்ம ஷேர் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு நாள் 2 நாளுக்கு இல்லை, லைஃப்லாம் இதுக்கப்புறம் அவங்க கூட தான் இருக்க போகிறோம். என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி மாறும்போது பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே அது கஷ்டம், 2 பேருக்குமே சங்கடம் வந்துட்டு. எந்த விஷயம் வந்தாலும் சரி முன்னாடியே ஷேர் பண்ணிக்கிறது நல்லது இல்லையா? அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை உங்களை பார்த்து தானே வளருது. ஸோ அந்த குழந்தைய அந்த மென்டாலிட்டி தான் வளரும் வந்துட்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேட்டியை மடிச்சுக்கிட்டு படம் ஏதோ நினைக்கிறேன், பாகியராஜ் அவங்களோட படம். அவருக்கு வந்து ரொம்ப பயந்து சுபாவை யார்கிட்டையும் பேசவே மாட்டாங்க, ஃபைட்லாம் பண்ணவே வராது. ஆனால் அவர்லாம் நினைப்பார், இல்லை என்ன மாதிரி வந்து என் குழந்தை இருந்துடக்கூடாது, அவன் போல்டாக நல்லா தைரியமாக இருக்கக்கூடாது, ஃபைட் பண்ணலாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய தைரியமான கதைலாம் சொல்லி வளர்ப்பாங்க. நிறைய பாக்ஸிங் ஃபைட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்குள்ளே எது வந்தாலும் அது உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுக்கிறத விட ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுங்கள். இல்லை அப்படிலாம் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அதுக்கெலாம் ஒரு விஷயமே கிடையாது, நான் நல்லா தான் இருக்குது அப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுங்கள். அதே மாதிரி குழந்தைக்கு வந்து தைரியத்தை சொல்லிக் கொடுங்க. சரி உங்களுக்குள்ளே அப்படி இருந்தால் கூட சரி நம்ம தான் இப்படி இருக்கணும், பசங்க இப்படி இருக்கக்கூடாது, பசங்களாம் தைரியமாக போல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷார்ட்டாக இருக்கணும், உங்கள் பசங்க அப்படி வந்துடுவாங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா முடிஞ்சவரைக்கும் கொஞ்சம் நல்லா சைக்கிள், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், இது எவ்வளோ பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். சைக்கிள் ஓட்டு நல்லா பசங்க நல்லா சைக்கிள் ஓட்டுறதுக்கு சின்ன சைக்கிள் ஓட்ட பழகப்படுத்துங்க. பசங்க ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாக அழுங்குவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமான உணவுகளை கொடுங்க. இந்த கடையில் விற்கிற அந்த நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, அந்த இந்த ட்ரிங்க்ஸ் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் அதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இந்த சிறுதானியங்கள், கம்பு, சோளம், கேழ்வரகு இதை மாதிரிலாம் சொல்லிட்டேன். கொரோனா டைம் வந்தது, அப்போ எத்தனை பேர் இந்த கடையில் விற்கிற ட்ரிங்க்ஸு சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் எத்தனை பேர் தேடி போனீங்க? சூப்பர் மார்க்கெட்டு, ஹை மார்க்கெட் கடைக்கெல்லாம் எங்கே போனீங்க சொல்லுங்கள்? எல்லாருமே ஆரோக்கியமான உணவு தேடி தானே போனீங்க. கேழ்வரகு, கம்பு, சோளெல்லாம் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் வந்து கொரோனா வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த சிறுதானியங்கள் நம்மளோட ஆரோக்கிய உணவுகள் தேடி தானே போகணும். அதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்தா ஹைட்டாக வந்து ஆரோக்கியமாக இருந்துட மாட்டாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேக் கூட போட்டிருப்பாங்க உங்களோட தினமும் உணவு கூட இதை வந்து ஒரு
இன்னொரு உணவாக எடுத்துக்கோங்க, துணை உணவாக எடுத்துக்கோங்க, முழுக்க முழுக்க இதையே கிடையாது அப்படின்னு தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் அந்த பாக்கெட் வாங்குறப்போ பாட்டில் வாங்குறப்போ செக் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ வந்துட்டு அவங்க கொடுக்குறதால தான் நம்ம குழந்தை ஹைட்டாக வந்துட்டு தான் கிடையாது. நம்ம நார்மல் சாப்பாடு கொடுக்கும்போதே அது நல்லா தான் வளரும். சரிங்களா? குழந்தை தைரியமான கதைகளை சொல்லி வளங்க. நீங்களும் வந்து நல்ல பாசிட்டிவோடு இதை யோசிங்க. நம்ம இப்படி இருக்கணும்னு நீங்கள் எப்பவுமே ஃபீல் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதையும் மீறி வந்துட்டு நான் இப்படி தான் இருக்கேன், இல்லை அவர் இப்படிலாம் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு தோணுதுன்னா ப்ளீஸ் ஒரு வந்து சைக்கட்டிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணுங்க. அவங்ககிட்ட போய்ட்டு சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனை என்னன்றது சொல்லுங்கள். அங்கே போனால் நம்மளை வந்து பைத்தியன்னு பட்டம் கட்டிடுவாங்களோ அப்படிலாம் யோசிக்காதீங்க. சரியா? நீங்கள் யாருக்குமே தெரிய போகுது, உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தெரிய போகுது, இல்லை உங்கள் ஒய்ஃப்கே தெரியாத போயிட்டு வரவங்க கூட போயிட்டு வாங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கே தெரியாது. ஏன்னா உங்களுக்குள்ளே ஒரு நேரம் வந்து என்ன தான் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணி ஒரு நேரம் வரும் உங்களுக்கே தோணும் இல்லையா? நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்க குறைய இந்த தமிழ் மனப்பு அவங்க மேலே திணிக்கிறது தப்பு, ஒரு ஒய்ஃப் மேலேயோ இல்லை ஹஸ்பண்ட் மேலேயோ திணிக்கிறது தப்புன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கே தோணும் இல்லை மனசில். ஸோ அந்த டைமில் போயிட்டு கூட நீங்கள் இல்லை ஒய்ஃப் கிட்ட வைக்கப்படாமல் போயிட்டு சொல்லுங்கள், எனக்கு இது மாதிரிலாம் இருக்குது, இதனால் நம்மளுக்குள்ளே தேவையில்லாமல் பிரச்சனை வருது, சரிவா போயிட்டு நல்ல ஒரு சைக்கட்டிஸ்ட் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு நல்ல ஒரு சைக்கட்டிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணுங்கள், அவங்ககிட்ட பேசுங்க. ஸோ அதுக்கு தான் அவங்க சொல்யூஷன் கொடுப்பாங்க. அது மாதிரி நடந்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம மனசு தாங்க எல்லாமே. டாக்டரை போயிட்டு பார்த்தா தான் அப்படி தான் கிடையாது. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ, நம்ம எதையுமே நல்லதாக நினச்சா எல்லாமே நம்மளுக்கு நல்லதாக நடக்கும். எதையுமே நம்ம வந்து என்ன சொல்கிறது, பாசிட்டிவாக நினைக்கணும். எதுவுமே நெகட்டிவாக வந்து ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டுக்கூடாது. பாசிட்டிவாக நினச்சா எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை சொல்லுவாங்கல்ல. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு எதாவது நல்லதாகவே நினச்சா எல்லாமே நல்லதாக நினைக்கும். நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே பண்ணிகிட்டே தான் உட்காந்துட்ருக்கணும். இந்த தோழி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு நம்ம இன்றைக்கி 4 அட்வைஸ் பண்ணிட்டு போயிடலாம். இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுற அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொன்ன விஷயம் சரியாக இருந்தால், இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் யாராவது ஃபேஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்னது சரியா இல்லையா, எந்த கருத்தாக இருந்தாலும் நெகட்டிவாக பாசிட்டிவாக எதாக இருந்தாலும் ப்ளீஸ் உங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரச்சனை யாராவது இருக்கிறாங்க, நான் குள்ளமாக இருக்கேன், ஹைட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ப்ளீஸ் அவங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய்.